வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா எனக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே மார்க்கெட்ல எல்லாருமே கேட்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, ஜாக் மிஷின்ல எஃப்ஐ நல்லா இருக்குமா, ஏடிபி நல்லா இருக்குமா, ஏ டு சி நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த கேள்வி தான் கேட்காத ஆட்களே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட என்கொயரி வந்திருக்கு. உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை. அதனால இன்னைக்கு அதை பண்ணுவோம்னா இன்னைக்கு பண்றேன். நான் ரொம்ப யூடியூபர்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல எப்போ ஆக்டிவா இருக்க ஆள் கிடையாது. ரொம்ப நாள் நம்ம ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் நம்ம ஆன்லைன் என்கொயரிஸ் இந்த மாதிரி வரவங்களாம் எல்லாருமே கேட்குறீங்கனால தான் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதில் ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஜாக் எஃப்ஐ பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம ஜாக் எஃப்ஐ. இந்த ஜாக் இருக்கானே, ஜாக் எஃப்ஐல இந்த மாடல் இருக்கு. இதுதான் ஒரு மார்க்கெட் ரெவல்யூஷன் மிஷினரிஸே. இதுதான் போகாத இடம் கிடையாது, தைக்காத ஆட்கள் கிடையாது. மார்க்கெட்டே இந்த ஜாக்குன்ற கம்பெனி வளர்ந்துருக்கதும் மதுரையிலையோ இல்லை லோக்கல் சரௌண்டிங்லேயோ சரி, எவ்வளோ பேர் நீ மிஷின் எடுத்துருக்காங்களா எல்லாருமே இந்த ஜாக் கம்பெனிக்காரன் பண்ண இந்த மிஷினோட ஏற்பாடு தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இன்டிகிரேட்டடா இன்புல்ட் மோட்டரா, டைரக்ட் டிரைவ் மோட்டரா இந்த மாதிரி போட்டு இதில் வந்து ஸ்பீடு கூட்டி குறைக்கிற ஆப்ஷன் இந்த ரெண்டு பட்டன் தான் வச்சு போட்டிருக்கான். லான்ச்சே பண்ணதே இந்த மாடல் தான். இந்த மாடல் ஆரம்பிச்சுமே இன்னைக்கு ஏ டு பி, ஏ டு சி, A4V, A5, A5E, A7E, A10 வரைக்கும் போடாத மாடலே கிடையாது. வருஷம் ஒரு மாடல் போட்டு அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கான். இது போக என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் எனக்கு அடிக்கடி கேட்குறவங்க, F4க்கும் F5க்கும் என்ன வித்தியாசம்? F4க்கும் F5க்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாதுங்க. F4 தான் இப்போ F5ன்ற பேர்ல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துருந்த மாடல் வந்து F4. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 9100 ஒரு மாடல் ஜாக்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காரணமே. மார்க்கெட்ல ஒரு கிரீன் ரெவல்யூஷன், ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டட்ன்ற மாடல்ல அப்போ லான்ச் பண்ண 9100, அதுக்கடுத்து F4 லான்ச் பண்ணாங்க. F1ன்ற பேர் தான் இப்போ F5ன்ற பேர் மாறி இருக்கே தவிர்த்து உள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷனோ எதுவுமே மாற்றங்கள் கிடையாது. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், உள்ள இருக்க வயரிங்கு, உள்ள போர்டு மெக்கானிசம், இதெல்லாம் டெக்னிக்கலா உள்ள மிஷின்ஸ்ல வந்து உள்ள இருக்க ஸ்பேர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது ஒழிய வேற மிஷினோட இதுக்குள்ளோ யூசேஜ்லயோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்லயோ எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இது எஃப்ஐல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். கிட்டக்கு வந்து காட்டுப்பான். ஸ்பீடு கூட்டுறது, இது குறைக்கிறது. ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது. அப்படியே போய் மிஷின் ஆன் பண்ணிடுது. கேமரா பிடிச்சி பேர் வரும் அப்படியே நடிப்போம். அது என்னவோ தெரியலங்க, இந்த ஜாக் எஃப்ஐன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. இந்த மிஷின் மேல அவ்வளவு கிரேஸா இருக்காங்க கஸ்டமர் எல்லாமே. அது இந்த மிஷின் மேல இருக்க கிரேஸா, லுக் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல இருக்கிற கிரேஸா, இல்லை நான் மக்களுக்கு கொடுக்குற ப்ரைஸா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நான் கடை போட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கேன்னா இது இந்த மிஷின் தான் முழு காரணம். இது நம்ம இந்த மிஷினை பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கிட்ட போகும். இது ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது ஆப்ஷனு. நீடில் பார் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீடில் பார் வந்து அப்பில் போய்க்கிறோம். அப்படின்றப்ப நம்ம தச்சு முடிச்சுட்டு காலை எப்போ எடுத்தாலுமே ஊசி வந்து மேலே ஏறியே நிற்கும். அதாவது ரிவர்ஸ் போட்டோம்னா ஊசி வந்து மேலே ஏறியே நிற்கும். இது வாரண்டி கார்டு. எல்லா மிஷினும் நம்ம மிஷினோட ஒப்படைச்சு செய்வோம். இதில் நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது. இதில் வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 40. இதை வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீடில் பார் ஹோம் பொசிஷன் கீழே இறங்கி, எப்போ தச்சுட்டு காலை எடுத்தாலுமே கீழே இறங்கி நிற்கும். வேணாம் தான் தூக்கி விட்டோம், பெடல் ரிவர்ஸ் பண்ணால் மேலே ஏறி நின்றுக்கிறோம். இது வந்து மெதுவாக தைக்கிற தச்சு முடிச்சு காலை எடுத்தோன்னா இமீடியட்டாக நமக்கு இந்த ஒன் ஸ்விட்ச் பட்டன் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இது வந்து லைட் பிரைட்னஸ் வந்து எல்இடி பிரைட்னஸ் வந்து ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. இது வந்து டென்ஷன் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து நம்ம பாபின் லோட் பண்ணுறது டாப் லோடிங் பாபின்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த மாடலுக்கும் இதுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் கீழே கிளச் மோட்டரில் வந்து கீழே வரும். கிளச் மோட்டரில் வந்து கீழே வந்துட்டு இருந்தது மோட்ரு. அது கரண்ட் பில்லு கூட வரும். சவுண்டு, நாய்ஸு, வைப்ரேஷனு எல்லாமே இருந்தது. அதுல இருந்து இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, மோட்டர் வந்து இன்பில்ட் ஆக்கிட்டாங்க. கிட்ட மிஷினு தெரியுற மாதிரி இருப்பா. மோட்டர் வந்து இன்பில்ட் ஆக்கிட்டாங்க. ஸ்பீடு நம்ம கூட்டுறது குறைக்கிற மாதிரி இருக்கு. லைட் வந்துடும். அது போக நீடில் பாரோட ஹோம் பொசிஷன் நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரிக்கு வந்துருச்சு. போக இதுல வந்து அந்த மாடல்ல வந்து தனியா பெல்ட் வச்சு வைண்டர் லோட் பண்ற மாதிரிக்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நூலை சுத்தி இது வழியா கொடுத்து டாப் லோடிங்லேயே வந்துடும். இது நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும் போதும் பாபின் லோட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம தனியா பாபின் நூல் சுத்துறதுன்னா ஊசில இருந்து நூல் எடுத்து விட்டு நட்டுக்காலைய தூக்கி விட்டு கீழே பாபின் கேஸையும் கழட்டி விட்டுதான் இந்த வேலை நம்ம தனியா பாபின் லோட் பண்ணணும். இதை தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஃபீச்சர்ஸ் தான். தைக்கிறவங்க எல்லாருமே இதை தைக்கலாம். வீட்டில் வச்சு தைக்கிறவங்க, அவங்க சொந்த யூஸ்க்கு தைக்கிறவங்க, பெடல் மிஷினில் தைச்சவங்க, கார்மெண்ட்ஸில் தைக்கிறவங்க, டெய்லர் கடையில் தைக்கிறவங்க,
எல்லா பர்பஸ்க்குமே இது சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு மிஷின். இதுல ஸ்பீடு பிளஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவா இருக்கும் இந்த மிஷின் வந்து. அதனாலதான் இந்த ஜாக் எஃப்ஐன்ற மிஷின் எங்க இருந்தாலும் எல்லா ஊர்ல இருந்து நம்ம கேட்டு வந்து தேடி வந்து எடுத்துட்டு போறாங்க. இதுல உள்ள ஒரு மெயின் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, எல்லா மெக்கானிக்கும் ஹேண்டில் பண்ணலாம். இதுல யாருனாலும் யூடியூப்பை பார்த்து இதை வந்து மிஷின் வந்து சர்வீஸோ இல்ல என்ன ரிப்பேரோ சின்ன சின்ன வேலையில நம்மளே வீடியோலயே வந்து நம்ம டெமோ சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இதுல வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, லாங் லைஃபா வந்து ரிலேபிளா வந்து சோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியூர் கஸ்டமர்களுக்கோ கிராமத்துல இருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த மிஷின் வந்து ரொம்ப ஈஸியா யூஸபிளாகவும் அடாப்டபிளாகவும் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெடல் மிஷின்ல பேசிக்கா தைக்க தெரிஞ்சவங்க கூட இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல உட்காந்தாங்கன்னா மிஷினோட கான்செப்ட் எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு யூசேஜ் பண்ணி தைக்கிறதுக்குண்டான கான்சன்ட்ரேஷனும் அதிகமா பண்ணுவாங்க. நூல் கண்டு அக்குற வேலையோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸோ எந்த செலவுமே இல்லாதனாலதான் இந்த மிஷின் வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல வந்து அப்கிரேடடா போய்கிட்டு இருக்கு. எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துச்சுனாலும் எண்டு கஸ்டமர் வீட்டு யூசேஜுக்கு கொடுக்கணுன்ற ஒரே கான்செப்ட்னாலதான் இந்த மிஷின் இன்னும் லான்ச் ஆகி போயிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் பண்ண மிஷின் தான் அந்த ஜாக் எஃப்ஐ. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்து A to B பார்க்கலாம், அதுக்கு அடுத்து A to C பார்ப்போம். எடுத்துட்டியா? இது இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற மிஷின் ஜாக்ல A to B. நம்ம எஃப்ஐக்கு அடுத்து வந்த மிஷின் தான் ஜாக் A to B. இதுக்கு அடுத்து இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸோட போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பிராண்டிலுமே நான் சொல்லி முடிச்சேன். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பிராண்டிலுமே ஃபுல் ஆப்ஷன் இருக்கும். பேசிக் மாடல்ல கிளச் மோட்டரோட இருக்கும். கிளச் மோட்டர் வந்து வீட்டு யூசேஜ் பண்ற கஸ்டமருக்கோ டெய்லர்களுக்கோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் ரெவல்யூஷன் எஃப்ஐ வந்தாப்ல. அதுக்கடுத்து இப்போ நம்ம கட்டர் மாடல்ன்ற ஒரு மாடல் வந்து ஜாக்ல வந்து இவங்க தான் வந்து யூனிக்கா வந்து லான்ச் பண்ண வந்தது வந்து ஜாக்ல A to B தான் ஃபர்ஸ்ட் வந்து. அதாவது திரும்ப எடு. இப்போ இந்த இருக்குங்க, இந்த பட்டன் அமுக்கணும்னா நம்ம ஸ்பீடு கூட்டிக்கிறது மேக்ஸிமம் 5000 வரைக்கும் வரும். குறைச்சோம்னா மினிமம் 200 மேக்ஸிமம் 5000 இந்த ஸ்பீட்ல வச்சு ஓட்டோம்னா நூல் போக மாதிரி. இது வந்து ஸ்பீட் வந்து 5000 வரும். இதே வந்து 200 வருஷம்னா இதுவே ஸ்லோ ஸ்பீட். இது வந்து இந்த ஸ்பீடை தள்ளி ஓடாது. பேசிக்கா பழகுறவங்க இந்த ஸ்பீட்ல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சிசர் படம் இருக்குன்னா புள்ளி வந்து ஆஃப் ஆயிடும். புள்ளி படம் ஆஃப் ஆச்சுன்னா நூல் வந்து ஊசி வந்து ட்ரிம் ஆகுது. இது மட்டும் தான் ஏரியா இருக்கும். இந்த சிசர் படம் எதுக்குன்னா இதை ஆன் பண்ணோம்னா ட்ரிம்மிங் வேலை செய்யும். இந்த புள்ளி எரியும். புள்ளி எரிஞ்சிச்சுன்னா ட்ரிம் ஆச்சுன்னா ஊசி ட்ரிம் ஆச்சு. இப்போ சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அதான் ஊசி ட்ரிம் ஆகுது. இது வந்து நீடில் பார் ஹோம் பொசிஷன் செட் பண்றது. மேல ஏறி நிக்குது அப்படின்னா ஊசியை தச்சுட்டு எப்ப கால் எடுத்தாலும் ஊசி மேலதான் ஏறி நிக்கும். எப்ப கால் எடுத்தாலும் மேல ஏறி நிக்கும். இதே திரும்ப ஒரு வாட்டி அமுக்கணும்னா ஊசி உள்ள இறங்கிடும். எப்பனாலும் ஊசி உள்ள இறங்கி நிக்கும். இல்ல பெடல வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா மேல ஏறிக்கிறோம். ட்ரிம்மிங் ஆகி மேல ஏறிக்கும். ட்ரிம்மிங் ஆப்ஷன் வேணாம்னா இதை அமைக்கிட்டோம்னா நம்ம ஆஃப் ஆகிட்டு ஊசி மட்டும் மேல ஏறிக்கிறோம். இது வந்து இது வந்து ரீசெட். லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன்ல ஏதாவது தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதுவா ரீசெட் ஆகி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆயிடும். இதுல போயிட்டு ப்ரோக்ராம்ல ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் இருக்குன்னா ப்ரோக்ராம்ல இதை செலக்ட் பண்ணிட்டு இதை மாத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ் வச்சு மாத்திட்டு இதை செட் கொடுத்தோம்னா செட் ஆகிடும். பேசிக்கா யூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது, நீடில் பார் ஹோம் பொசிஷன் செட் பண்றது, ட்ரிம்மிங் சிசர் படம் இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டாலே போதும். ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த ரீசெட் லாங் பிரஸ் பண்ணையில உங்களுக்கு மிஷின் வந்து நார்மலா ரீசெட் ஆகிடும். நார்மலா என்ன செட்டிங்ஸ்ல இருக்கோ அந்த செட்டிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். இதுல வந்து த்ரெட் வந்து இந்த ஆப்ஷன் இந்த முறையில தான் வந்து மாட்டணும். மாட்டக்கூடாது. இதுக்குள்ள போய் இந்த ஒரு ஆப்ஷன்ல கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது. இதுக்குள்ள போய் இந்த வழியா வந்து இதுக்குள்ள தான் இந்த ஊசி இதுக்குள்ள போகும். இதுல வந்துட்டு திரும்ப இதுல வந்து இதுக்குள்ள கொடுத்து இதுக்குள்ள போய் ஊசி வந்து லெஃப்ட்ல வந்து ரைட்ல போகணும்.
நண்டுக்கால் வந்து இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி நண்டுக்கால் வரும் புதுசா லேட்டஸ்டா வருது. இது எதுக்குன்னா நம்ம பண்ணையில ஊச்சிக்குள்ள போய் தட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்டேட் இதுக்கு முன்னாடி ஒரே பிளைனா தான் இருக்கும் முன்னாடி வந்து நண்டுக்கால்ல. இது வந்து ஜாக்ல வந்து இந்த நண்டுக்காலும் இந்த மாடல் அப்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒன் ஸ்டிச் பட்டன் மெதுமெதுவா டச் முடிச்சு கால எடுத்தோடனே உடனே ஆப்ஷன் பண்ணோம்னா ஒன் ஸ்டிச் மெதுமெதுவா டச் இது இருக்கும். இது வந்து நம்ம டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூட்டுறது குறைக்கிறது, தையல் அளவு கூட்டுறது குறைக்கிறது. அதாவது தையல் அடித்தையலோட பினிஷிங். மேல் நூல் லூஸா இருந்துச்சுன்னா இது லூஸ் வச்சோம்னா கரெக்ட் ஆயிடும். அடி நூல் லூஸா இருந்துச்சுன்னா இது டைட் வச்சோம்னா கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி ஸ்டிச் லென்த் இந்த புள்ளிக்கு நேரம் நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அதுதான் அளவு. சட்டை பிளவுஸ் தைக்கிறவங்களுக்கு நார்மலா 2க்கும் 3க்கும் நடுவில் வச்சுக்கணும். இது வந்து ரிவர்ஸ் லிவர் கட்டுறது. இதுல பாபினுக்கு நூல் சுத்துறது இது வழியா வந்து இதுக்குள்ள கொடுத்து பாபின் இதுல மாட்டு வந்தா நூல் சுத்தி ட்ரிம்மிங் ஆயிடும். ஓகேவா? ஓகே சார்.